நம்ம வீட்டுக்கு திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டா உடனடியாக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ சட்டுன்னு செய்யக்கூடிய ரொம்பவே சூப்பரான ரவா கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இப்போ நம்ம ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுனீங்கன்னா போதும். ரவா கீருக்கு நெய் அதிகமாக சேர்த்துணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு 15 போல் முந்திரியை சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெய் லைட்டாக சூடான உடனேவே முந்திரியை போட்டுருங்க. மிதமான தீயில வச்சு முந்திரியை வறுத்து எடுத்துக்கோங்க. ஹையில் வச்சு வறுத்தா உடனே நிறம் மாறிடும், ஆனால் சரியாக வறுபட்டு வராது. ஸோ மிதமான தீயில வச்சு வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம கொஞ்சம் போல் உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறமா திராட்சை சேர்த்துக்கோங்க. ஏன்னா திராட்சை போட்டதுமே நமக்கு இந்த மாதிரி உப்பி வந்துடும், அப்புறம் முந்திரி சரியாக வறுபடாது. ஸோ இந்த மாதிரி 1 by 1 போட்டுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் இருக்குது இல்லையா, இதே கடாயில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவையும் மிதமான தீயில வச்சு நல்லா வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா வறுத்து செய்யும் போது தான் நமக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதே மாதிரி குவான்டிட்டி நிறைய கிடைக்கும். இப்போ ரவை நல்லா வறுபட்டுருச்சு. நெய்யில் வறுக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கெட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியோ அல்லது பாலோ கூட சேர்த்துக்கலாம். நிறைய பால் ஊற்றி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அல்லது இந்த மாதிரி பால் கொஞ்சமோ தண்ணி கொஞ்சமோ கலந்து கூட செஞ்சுக்கலாம். பாலோ தண்ணியோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றி வேக வச்சுக்கோங்க. ஏன்னா ரவை வேக குவான்டிட்டி நிறைய ஆகும். அப்போ தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் இறுகின மாதிரி ஆகிடும். ஸோ எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வந்துருச்சு. ரவை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தேவையான அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு சுவை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை கூடவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாலும் தண்ணியும் ஊற்றி ரவை நல்லா கொதிச்சு வெந்ததுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே சர்க்கரை சேர்த்துட்டிங்கன்னா ரவை சரியாக வேகாது. ஸோ ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சம் போல் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கினது அல்லது வீட்டில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் தேங்காயை பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உடனே சாப்பிட போகிறீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஆற கொஞ்சம் கெட்டியாகிட்டே வரும். நம்ம வீட்டில் ரவை இருந்தாலே போதும், நினைக்கும் போதெல்லாம் இதை செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிட முடியும். ஸோ நம்ம வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் விருந்தாளி வந்துட்டா கூட இந்த ரெசிபி 5 நிமிஷத்தில் செஞ்சு வச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி. Download Moj.